வணக்கம். நாயன்மார்களுடைய கதைகள், அவங்கள பற்றின விவரங்களை நம்ம வாரம் வாரம் வியாழக்கிழமையில் கேட்டுட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 3வது வாரம் வாயிலார் நாயனார் அப்படின்றவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாயிலார் நாயனார், வாயிலார் அப்படின்றது அவருடைய பெயர். இந்த தில்லைவாழ் அந்தனர்த்தம் அந்த பாட்டில் அவருடைய பெயர் சொல்லக்கூடிய அந்த வரி, தொன்மயிலை வாயிலான் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மயிலை வாயிலான். இப்போ மயிலைன்னு நான் படிச்சுட்டேன், அதனால் இந்த கதை இவருடைய பிறந்த ஊர் எதுவாக இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் வந்திருக்கும். மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒன் லைன் ஸ்டோரி தான் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா. வேறு எந்த விஷயமும் பெருசாக கிடைக்கல. ஆனால் இதர விஷயங்கள், இவரை சார்ந்த இதர விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்றது எப்போவுமே நம்ம எடுக்கிற முயற்சி. அந்த வகையில் நான் இப்போ கேட்டது படித்தது வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகிலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு போதும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இந்த பாட்டில் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்கன்னு அவரை வாழ்க சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த லைன் தான் இந்த கதையாக வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்ற வார்த்தை தான் இந்த வாயிலார் நாயனாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவர் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டோம். மயிலாப்பூரில் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, மயிலாப்பூரில் அந்த கடலை ஒற்றி இருந்த இந்த மயிலாப்பூர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, மயிலாப்பூர்ன்றது அது கையில் அம்பிகை மயிலாக வந்து கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்றது ரொம்ப தள்ளி உள்ளார தானே சார் வருது. நீங்கள் என்ன கடலை ஒட்டி அப்படின்னு சொல்கிறீங்க, ஒருவேளை அங்கேருந்து கடல் பக்கமா அப்படின்ற மாதிரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி சாந்தோம் சர்ச், சாந்தோம் கேத்தட்ரல் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. அது 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த சர்ச், அது போர்ச்சுகீஸ் நம்மளை ஆக்கிரமித்ததுக்கப்புறம் அந்த கோவில் அங்கேருந்து தூக்கிட்டு, சிவபெருமான் அங்கேருந்து தூக்கிட்டு அதை சர்ச்சாக மாற்றிட்டாங்க. அதுக்கு ப்ரூஃப் ஒன்று தான், அந்த கோவில் அந்த சர்ச்சினுடைய ஒரு தூணில் இன்றைக்கும் அனுமார் இருக்கார் அப்படின்றது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு விளக்கம். அப்போது அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு கோவில் இருந்தது. அந்த கோவில் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு நான் முதலே சொன்னேன். அம்மன் மயிலாக கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரரை தியானம் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்கன்றது கதை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அவங்க ரத்தினங்கள் கற்கள் எல்லாத்தையும் அதில் வச்சு அந்த சிவபெருமான் மேலே வச்சு அவங்க பூஜை பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. கடலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வச்சு அந்த பூஜை பண்ணுறாங்க. பட் இந்த ஆங்கிலேயர்கள் இதெல்லாம் நம்மளை அந்த கோவில் எங்கேயோ இப்போ உள்ளார இருக்குது, இன்னும் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சரி, இது இந்த மயிலாப்பூர் கோவில் பற்றின விஷயம். அப்படிப்பட்ட கோவில் அது, சரிங்களா. அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, மகாபாரத போர் இருக்குது பார்த்திங்களா. மகாபாரத போரில் ஒரு விஷயம் நடக்குது. அபிமன்யுவை சாகடிச்சிடுறாங்க. சாகடிச்சது துரியோதனின் தங்கை கணவன். அவனை சாகடிக்கணும், நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அவனை சாகடிக்கலன்னா நான் தீயில குளித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அப்போது அவனை மறைச்சி வைக்கிறாங்க. அப்போது பாசுபதம் என்ற அந்த அஸ்திரத்தை வாங்குறதுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வரணுமே அப்படின்னு சொல்கிறப்போ, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட. இல்லை, நான் பூஜையே இன்னும் பண்ணலையே அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். கிருஷ்ணர் தான் எப்பவுமே விளையாடுவார், நிறைய சொல்லி கொடுப்பார் இல்லையா. சரி பூஜையை பண்ணு, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, என்னுடைய சிவலிங்கம்லாம் டென்ட்டில் இருக்குது, நான் எப்படி இப்போ அவ்வளோ தூரம் போய் திருப்பி வரணுமே, நான் என்னையே சிவனாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சிவனாக அமர்ந்திருக்கிறார். இவர் கிருஷ்ணரை சிவனாக நினச்சி அர்ஜுனன் அந்த பூஜைகளை பண்ணுறான். மேலே இந்த பூ, செண்பகப்பூ, கீழே இந்த பூ அப்படின்னு எல்லா பூவையும் அவன் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. போகிற வழியில் வண்டியாக ரோஜா பூக்களும் நிறைய பூக்களாக போயிட்டுருக்கு வண்டியாக. அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், யார் இவ்வளோ பூக்களை பூஜை பண்ணாங்க, எப்படி இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யாரோ பீமன் ஒருத்தர் சிவனை வேண்டி பூஜை பண்ணியிருக்கார், அந்த பூக்கள் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நானாச்சு சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறவர், ஆனால் பீமன் அப்படி கிடையாது, அவன் மனசில் தானே சாமி கும்பிடுவான்,
மனசில் சாமி கும்பிட்டவன் எப்படி பூ வச்சுருப்பான், எப்படி இவ்வளோ பூ போகுது அப்படின்றப்போ அங்கே ஒரு விளக்கம் கிடைக்குது. அதுதான் நான் இப்போ படித்த லைன், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறாங்க. அங்கே போய் சிவபெருமானை பார்த்தோன்னே அர்ஜுனனுக்கு ஷாக்கு. இவன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பூ வச்சு அங்கத்தில் எந்தெந்த பூக்களை வைத்து அர்ஜுனன் கிருஷ்ணனை லிங்கமாக பாவித்து வழிபட்டானோ அதே பூக்கள் அங்கு சிவபெருமானினுடைய அங்கத்தில் இருந்தது. அப்புறம் போய் வணங்கி அந்த அஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து போர் புரிஞ்சு ஜெயித்தாங்க. அது வேறு. சரி, அடுத்தது அதே கீதா உபச்சாரத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார், நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம எடுத்துக்க வேண்டிய மேற்கோள். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு பழக்கம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்தியை வந்து எப்படி நம்ம வந்து காட்டணும் அப்படின்ற பழக்கம் இருக்குது. அக பக்தி இருக்குது, புற பக்தி இருக்குது. அகம் அப்படின்றது மனசுக்குள்ளார சாமி கும்பிட்டுக்கிறது. புறம்ன்றது நம்ம கோயிலுக்கு போய் என்னென்ன மேக்கப்லாம் பண்ணணுமோ, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போடணுமோ போட்டு கோவிலுக்கு போய் நான் அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி முன்னாடி நின்று அந்த அபிஷேகத்தை என்னமோ நீங்களே ஏதோ பெருசாக பண்ண மாதிரி அந்த அபிஷேகத்தை அவன் கொடுத்தது அவனுக்கே நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. அது ஏதோ நீங்கள் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி அந்த அபிஷேகம் பண்ணி அது உங்களுக்குன்னு ஒரு பிரசாதமாக ஒரு தூக்கில் வாங்கிக்கிட்டு அந்த நீங்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கட்டளைக்காரர் உங்கள் கையால் பிரசாதத்தை கொடுங்கன்னு ஐயர் சொல்லும்பொழுது ஒரு பெருமிதமாக நீங்கள் ஏதோ அதை வந்து கொடுத்து, நான் இதெல்லாம் கொச்சப்படுத்தி பேசலைங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இந்த புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் சாமி கும்பிட்ருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஸ்மால் டைம். சரி, அகத்தில் பண்ணும் பொழுது என்னன்றது உங்களுக்கு தெரியும், கடவுளை உள்ளார மனசில் நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறது. ஆனால் புறத்தில் பண்ணும் பொழுது 16 அபிஷேகங்கள், ஏன்னா அவர் அபிஷேக பிரியர், 16 அபிஷேகங்கள் விதமான அபிஷேகங்களை பண்ணி அவருக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அப்படிலாம் இந்த திருமயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் அபிஷேகம்லாம் பண்ணி இருக்கிற இடத்துல இந்த நம்ம வாயிலார் நாயனார் பிறந்த ஊர் அது. இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அந்த ஊருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் அங்கே மயிலைக்கு வந்து கபாலீஸ்வரரை பார்த்து விட்டு வரும்பொழுது ஒரு இளம் பெண் வந்து சாம்பல் ஆயிட்டா. பம்பை அப்படின்ற ஒரு இளம்பெண், பம்பவைன்னு சொல்லலாம், அவர் பேர் வந்து பம்பவை அப்படின்ற ஒரு இளம்பெண் சாம்பல் ஆகிட்டா. அந்த இளம்பெண்ணை பதிகம் பாடி அந்த இளம்பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயங்கள், அப்படிப்பட்ட அபிஷேகங்கள், அப்படிப்பட்ட ஆராதனைகள் நடந்த அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிறந்த திருவாயிலார் நாயனார் எப்படி சிவபெருமானை சென்று அடைந்தார், மோட்சம் பெற்றார் அப்படின்னாக்கா இவ்வளோ இருக்குங்க இது இப்போ சொல்கிறதுக்கு. எப்படி அவர் மோட்சம் பெற்றார் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிட்டாங்கங்க ஒரே வார்த்தையில். அகத்தில் சிவபெருமானை வைத்து அவர் அந்த 16 அபிஷேகத்தையும் அகத்திலேயே செஞ்சு பூக்களும் வச்சு எல்லாம் பண்ணி அவர் சிவபெருமானை சென்று மோட்சம் அடைகிறார். அக பூஜை அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். இதுக்கு தான் நான் இவ்வளோ மேற்கோள் காட்டினேன். அந்த அர்ஜுனன் மேற்கோள் ஆகட்டும், அல்லது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் அதான் தாழ்வாழ்க அது ஆகட்டும், கீதையில் சொன்னது எண்ணம் போல் வாழ்க்கையாகட்டும், உணவு பழக்கங்கள், அதாவது நீங்கள் போய் வெளியில் பூஜை பண்ணுறதாகட்டும், எதாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் அவர் வாயிலார் நாயனார் என்பவர் இப்படித்தான் அவர் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து பூஜை செய்து சிவபெருமானிடம் மோட்சம் வாங்கி மோட்சம் அடைகிறார். சரி, இவர் வந்து வேளாண் குலத்தவர், மயிலாப்பூரை சேர்ந்தவர், சிவபக்தர். அவர் மனதில் கோயில் கட்டி மன வழிபாடு செய்து வந்தார். அவர் மறவாமை என்னும் கோயிலை கட்டி தன் உள்ளொளி என்னும் சுடர் விளக்கேற்றி அழியாத பேரானந்தத்தை, அதாவது பேரின்பத்தை என்னும் நீர்களால் இறைவனை மங்கள நீராட்டி அமிர்தமாகிய உயர் பேரன்பால் இறைவனை வழிபாடு செய்தார். இவ்வாறு அவர் முக்தி அடைந்ததை இந்த வரலாறு சொல்லுது, வாயிலார் நாயனாருடைய வரலாறு. பக்தர் ஆகிய உயர்ந்த பக்தர் ஒருவரில் வாழ்க்கை இது. பரம பக்தர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை விட உயர்ந்த பக்தர் தான் இந்த வாயிலார் நாயனார் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் ஸ்டோரி. உருவ வழிபாடு என்னும் நிலையை அவர் கடந்து விட்டார். மிக உயர்ந்த மன தூய்மையையும் மனதுள் ஒளிரும் உள்ளொளியின் மிக உயர்ந்த தெளிவையும் அவர் பெற்றமையால் உருவ அடையாளத்தின் உதவி இல்லாமல் சடங்குகளின் உதவி இல்லாமல் தோன்ற துணையை எட்ட முடியாத மிக உயர்ந்த உயர்நிலைகளை எட்டும் அளவு தம் மனதை உயர்த்தி கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான
விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அகத்தில் இறைவனை, இதயம் ஒரு கோவில். அப்போ அந்த கோவிலில் நீங்கள் இறைவனை வைங்க, அதுக்கு ஆராதனை பண்ணுங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள். ஏங்க, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் டெய்லி போய் ஒரு சிவனை கும்பிட்றீங்க, ஒரு சுவாமியை கும்பிட்றீங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல அந்த சுவாமியை மனத்தில் இருத்தி அந்த அபிஷேகம், என்னென்ன அபிஷேகம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, பன்னீர் ஊற்றுங்க, இளநீர் ஊற்றுங்க, என்னென்ன அபிஷேகம், சந்தனம் பண்ணுங்களேன், என்னென்ன அபிஷேகம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அபிஷேகத்தை பண்ணுங்கள். அவங்க அகத்தில் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அகத்தில் எப்பொழுது நினைத்தாலும் நீங்கள் செய்யலாம், டைமே கிடையாது. பட் புறத்தில் நீங்கள் கோயில் திறந்திருக்கக்கூடிய அவ்வளோ மணி நேரமும் இருந்தால் நீங்கள் இறைவனை சிந்திக்கிற வேண்டிய நேரம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். கரெக்டு தானுங்க? அதனால் நமக்கு ரொம்ப ரோல் மாடல் எக்ஸாம்பிளாக இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பக்தி பல வகைகளை உடையது என்பதை சுட்டிக்காட்டி, தனிப்பட்டவர் பலரின் வேறுபட்ட சுவைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றவாறு தம் பக்தி வகைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் வாயிலார் நாயனாருடைய அதிசயத்தை எளிய வாழ்க்கை வரலாறு இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது. உங்களால் என்ன முடியுமோ, ஒருத்தர் கல் எறிஞ்சார் சாக்கியர் நாயனார், என்னால் இதுதான் முடியும்னு பூவா எடுத்துக்கோன்னு எரிஞ்சு சாமி கும்பிட்டார் இல்லைங்களா? ஒருத்தர் கண்ணை பிடுங்கி கொடுத்தான் கண்ணப்ப நாயனார், மாமிசத்தை படைத்தான். உன்னால் என்ன முடியுமோ அந்த வகையில் நீ செய், நீ என்னை அடைவ அப்படின்றது எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக செய், நீ என்னை சேருவ. விவேகானந்தர் சொல்கிற மாதிரி ஆல் லீட் டு தி, எல்லா கடைசீட்டில் என்னை தான் சேருவீங்க. நீ அவ்வளோ பெரிய அபிஷேகம் பூஜைகள் செய்தாலும், மனதிலே வைத்திருந்து நீ என்னை பூஜை செய்தாலும் என்னை நீ அடைவாய் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ ஆன்மீக வாழ்க்கைன்றது இப்படி பண்ணாதான் இப்படி செஞ்சாதான் அப்படின்றது கிடையாது. முடிவு எல்லாமே ஒரே லட்சியத்தை நோக்கித்தான் இருக்கிறது. எல்லாம் சிவமயம் என்பது தான் இந்த நாயனார் நமக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறு. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்க அகத்தில் அந்த இறைவனை நிறுத்தும் பொழுது நமக்கு பாருங்களேன், நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதுக்கோ ஒரு கெட்ட சிந்தனைகள் வருவதற்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதனால் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை போனேன், சுற்றினேன், கிரிவலம் சுற்றினேன் சார். அவர் உட்கார்ந்த இடத்துலையே அந்த கிரிவலத்தை சுற்றிருக்கார் சார். உட்கார்ந்த இடத்துலையே அந்த இன்னொரு உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லணும், நான் அடுத்த ஆடியோவில் அதை சொல்கிறேன். என்னால் திருவண்ணாமலை போய் எனக்கு கால் வலிக்குது, என்னால் போக முடியாது, இல்லை எனக்கு போகக்கூடிய வசதி இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அந்த திருவண்ணாமலையை ஆத்மார்த்தமாக 3 முறை வலம் வந்து விட்டேன் என் மனதில். இதெல்லாம் இருக்குது சார். போக முடிஞ்சால் போங்க, போக முடியலையா இப்படி பிரார்த்தனை பண்ணுங்கள். போக முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இறைவனை உள்நிறுத்தி, உங்கள் மனதை நிலைநிறுத்தி, பேரின்பம் ஆனந்தத்தை அவனுக்கு படையலாக்கி, ஓம் நமச்சிவாய் என்று கூறி இந்த ஆடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.